564ஆம் பக்கம். 500. 64ஆம் பக்கம். சூரத்துல் முல்க். 500. 27ஆம் வசனம். ஆ இதுல வராம போது போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? என்ன சொல்லுங்க விஷயத்த. நான் சரியா தான் ஓதினேன்னு சரி அப்படியா? இத நான் ஓதல சார். நான் ஓதலையா? ஆஹா. போன கிளாஸ்ல திருத்தி பார்க்க பார்க்க சொன்னது. ஆ ஆ ஓதலை பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون. قل أرأيتم إن أهلكني சரி போதுங்க. الله. قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من. قل أرأيتم إن أهلكني அஹ் அஹ் الله. என்று சின்னஹா வருது, அது பெறக்கூடாது. قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو அல்லாஹுடைய லாம رحمنا நீட்டளவு போதாது. يجير الكافرين. இல்லைஞ்சா மீ என்ன சார்? அல்லாஹுடைய லாம நீட்டளவு போதாது. قل أرأيتم إن அஹ் أهلكني அஹ் الله. சின்னஹா தான் வருது. ரெண்டு தெளிவா வருது. அதான் ரெக்கார்டு கேட்க சொல்ல நான். கேட்டு சொல்லுங்க அடுத்த முறை வந்து பேலன்ஸ். நீங்க உச்சரிக்கிற சவுண்ட் வருது. ரெண்டு மாதிரி உச்சரிச்சு காட்டுங்க. அஹ் அஹ் قل அஹ் أرأيتم ரெண்டு மாதிரியும் உச்சரிச்சு காட்டுங்க. அப்பதான் உங்களோட உச்சரிப்பு உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். قل أرأيتم إن أهلكني இப்ப என்ன الله. சின்னதா பெருசா உச்சரிச்சது? பெருசிட்ட. அப்ப சின்ன உச்சரிங்க பாபு. قل أرأيتم إن أهلكني الله. இப்ப பெருசா உச்சரிங்க. قل أرأيتم إن أهلكني الله. ம் குட். قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو ம் رحمنا ம் 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 فمن يجير الكافرين. அதுலயும் சின்ன ஹார்ட் சவுண்ட் வரல. எதுல? எந்த இடம் சொல்லுங்க பாபம். ஆ இன்னொரு சின்ன ஹார்ட் قل சவுண்ட். أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين. يجير الكافرين من قبل. ஏன் 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 திருப்பி திருப்பி பாத்தீங்க?
ومن معي أو رحمنا نبادياج تريبي فمن يجير الكافرين போலாம் அப்படி قل أرأيتم إن أهلكني الله فمن معي أو رحمنا فمن يجير மாவலினம் الكافرين يجير الكافرين அந்த ரெண்டு ராம் வித்தியாசம் வரும் ஸ்டார்டிங் ஓதுகள் வந்துச்சு இப்ப பேத்திட்டு قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين يجير الكافرين من அது பல عذاب அந்த ஓதல் பல أليم யுஜி ரெண்டு ஃபெமனை விட்டு ஓதையல அது அடுத்தது ரஹிமனால நிப்பாட்டினா திருப்பி ஃபேவனுக்கு ஓதலாம் திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை விலங்குத ரஹ்மிக்கு சொல்றது சார் ரஹீமனால நிப்பாட்டல சார் நான் ஆ ரஹீமனால நிப்பாட்டல சார் அதைத்தான் ரிப்பீட் பண்ணி ஓதான் ஃபெலன்னு சொல்றேன் நீ ரஹிமேல நிப்பாட்டினா தான் உங்களுக்கு ஃபேலேருந்து போகலாம் நீங்க காஃபினில் நிப்பாட்டி திருப்பி என்ன செய்ய காஃபினில் நிப்பாட்டினா திருப்பி நீங்க இது போகணும் ஃபெமன்லேயும் தான் போகணும் அல்லது அவர் ரஹிமானில தான் வரணும் யுஜி ரெண்டு மட்டும் போதையில அது விலங்க சொல்லுது ஏன்டா யுஜிங்கிற தனி சொல்ல இல்ல ஃப மன் என்ற சேர்ந்து தான் யுஜிர் ஒரு சொல் விலங்குத ரஹ்மி قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من عذاب மின் أليم அஸாபின் என்ன சட்டம் உண்ணாவெல்லாம் வருது என்ன சட்டம் மறைச்சு ஒரு மாதிரி சுக்குன் செய்யப்பட்ட நூன் அப்படியா فمن يجير الكافرين من عذاب ரஹ்மிக்கு காது أليم இருக்கிறவா கேட்டது சட்டம் என்னண்டு ஓது ஜனனா அவ ஓதும் ஓதி முடிஞ்ச சட்டத்தை சொல்லுங்க இப்ப இப்ப சொல்லுங்க சட்டம் ஓதி முடிஞ்சா إلهام سكتن سر அது இதுகார சரியான சட்டம் பேர் நான் சட்டத்துல பேரை கேட்கல எல்லாம் மறந்துட்டு அப்ப திருப்பி சட்டத்தை படிக்கவா அப்பா சரி செகண்ட் லெவல்ல போயிட்டு திருப்பி சட்டத்தை படிக்கணும் இலுகார சட்டம் என்று சொன்ன சுக்கூன் சட்டத்துல செய்யப்பட்ட பேரை செல்லத்தலகான் ஓதல் பேரை ஆயிடுச்சு சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னுக்கு இல்ஹாருடைய எழுத்து ஐன் வந்திக்கு வந்திக்கு எவ்வளோண்ணா முடிஞ்சா அதால அதால நீட்டாம ஓதணும் அப்ப நீ நீட்டி ஓதுனீங்க அப்படியா மீனா மீ நீட்டி ஓதுனீங்க அப்படியா விளைஞ்சா பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லி சட்டம் மறந்தெல்லாம் ஓதல் மறந்துக்கி திருப்பி சட்டத்தை படிக்கணும் இப்ப ஆ ரஹ்மி மிஸ்டர் ரஹ்மி சவுண்ட காணும் ரஹ்மி ஓ ஆ நீட்டாம ஓதுன அப்படியா ரெக்கார்ட போயிட்டு ஓ கேட்டா ஆ எப்படி நீட்டாம ஓதுறது ஓதி காட்டு நீட்டாம ஓது காட்டும் முதல்ல அதல்ல அதல்ல அப்படி கேட்பேன் முதல்ல எங்க நீட்டி ஓதுனீங்க ஆ இப்ப காஃபி மியூ நீட்டிங்க க கேஃப் நீட்டிங்க ரீ நீட்டினீங்க மின் ஆதாபுல எங்க நீட்டினீங்க அதா அதால் நீட்டிங்க அப்படியா அதா அப்படியா மூன்று நீட்டு சார் ஆ மூன்று மின் மின் நீட்டல அது இப்ப நீட்டுறது அப்படியா
மியூண்டு நீட்டினேன் சார். அப்படி நீட்டேலாம். அது இப்ப நீட்டத்துல அப்படியா? மின்னு எங்க நீட்டலுமா? ஒன்று மீ நீட்டணும் அல்லது நான் நீட்டணும். மிஸ்டர் ரஹ்மி, அதுக்கு இப்ப நீட்டுது நான் சொல்றேன் அப்படியா? இப்ப அடுத்த கேள்வி போறோம். உண்ண செய்- ஆ, உண்ண செய்தல். உண்ணாசிதல் அப்ப நீட்டுதல் என்ன? இப்ப உண்ணாசிதல்டா என்ன, நீட்டுதா என்ன? அடுத்த கேள்வி, இப்ப கேள்வி கூடுது இப்ப. உண்ணாசிறதுண்டா என்ன, நீட்டுதண்டா என்ன? ரெண்டு மொண்டு அப்படியா? உதாரணத்துக்கு கூடாக விளங்கப்படுதுங்க பாப்போம். நீ ஓதுன வசனங்களுக்குள்ளே உதாரணம் இருக்குது. உண்ணாண்டா என்ன, நீட்டுதலண்டா என்னங்கிறத ரெண்டு உதாரணத்துக்கு கூட விளங்கப்படுத்துங்க பாப்போம். நீ என்னத்தை விளங்கிருக்கீங்க? ம். ரஹமி கொய் கொய், சின்ன உண்ண விஷயம். செய்தல். ஆ, ஃபமை யுஜீருல் அப்படின்னு வரும். அது நீங்க உதாரணம். அப்படி அப்படி ஓதுறா விலங்கு எனக்கு நான் அதான் கேட்கிறேன். உண்ணா சீரது என்றால் என்ன, நீட்டுதல் என்றால் என்ன? அப்படித்தான் ஓதுறடா. அப்ப நீட்டுதல் என்றா என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? சரியா விளங்கிக்கணும், அததான் பிரச்சனை. ஆ. வசனத்துல இறுதியில ஆ. மது அடையாளங்கள் வந்தால் ம். நீட்டணும். வசனத்தில் இறுதியில மத்திய அடையாளம் வந்தா நீட்டணும் அப்படியா? அப்ப இடையில நீட்டப்படாது. அப்போ இதுக்கு யுஜீர்ல மத்து உண்ண அப்படியா? யுஜீரு காஃபிரீன் எல்லாம் மத்து இந்த இதா உண்ணாவா எல்லாம்? வசனத்துல இடையில வரலையே, நடுவுல நந்திக்குது எல்லாம் கடைசியில வரலையே. இப்ப அலிமெண்ட் வந்திக்கு கடைசியில, அது நீங்க சொல்றது மத்து நீட்டுதல் அப்படியா? மீ அத ஓ மின் அலீம், அது நீட்டுதல் அப்படியா? இல்ல. இல்லையா? அப்ப அது என்ன? இப்ப நீ அஞ்ச நீ வசனத்தின் இறுதியில என்ன மூலம் சொன்னீங்க. இன் அஹ்லக என்ன சட்டம்? இன் அஹ்லக நீ ஓதின வசனத்துல என்ன சட்டம்? ஆ. இப்ப ஒரு கிளாஸ்லயும் சுக்குன் சட்டம் கேட்கு. செய்யப்பட்ட இன்னைக்கு இல்லாருடைய எழுத்து அலிஃப் வந்திக்கு. அவ்வளவுதான், சட்டம் முடிஞ்சு. அதனால அதை வெளிப்படுத்தி ஓதணும். வெளிப்படுத்தி ஓதுனா சரி, எதை வெளிப்படுத்துறது? அதை வெளிப்படுத்துறேன்னா விலங்கல்ல. எதை வெளிப்படுத்துறது? அலிஃப. அலிஃப் வெளிப்படுத்தணும். அலிஃப் இல்லாட்டி என்ன செய்யணும்? அலிஃப் மறையும் அப்படியா? சுக்குன் செய்யப்பட்ட நூன ஆ, நூனை உச்சரிச்சு வெளிப்படுத்தி ஓதணும். இப்ப அலிஃபை வெளிப்படுத்தி ஓதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன இப்ப மாறி சரி, இப்ப எது எது சரி? என்ன பிரச்சனை? இல்ல நூன் நூன் மறையும் அப்படியா? வெளிப்படுத்துறதா? வெளிப்படுத்துறத எது கருத்து மறையல் தானே? மறைக்காது அப்படியா? என்ன ரஹ்மி? வமம் மஅய்ய என்ன சொல்லுங்க பாவம். சட்டம் என்ன சரிக்கா? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால ம், என்ன சவுண்டும் இல்ல, ஆன்சரும் இல்ல.
என்ன தெரியாத ரஹ்மி? தெரியா சார். தெரியாது. அப்ப நாங்க அப்படியே குர்ஆன் ஓத நிப்பாட்டிட்டு திருப்பி சட்டத்துக்கு போவோம். செகண்ட் லெவலில் இஷ்டம் படிக்கணும் அதே வழியில் அடுத்த கிளாஸ் சட்டம் ஸ்டார்ட் ஆகும். ஏன் மறந்து? அடுத்த கிளாஸ்ல ஒன்று நீங்க சட்டத்தை மீறிட்டு வரணும், அல்லது நான் ஒவ்வொரு வசனத்திலையும் வர அவ்வளோ சட்டத்தையும் கேட்பேன். ஒவ்வொன்றா கேட்பேன் எல்லாம். செகண்ட் லெவல் தெரியுமே எதிர் சட்டம் சொல்லி. அது செய்யப்பட்ட நூன் மீ மீக்குது, கல்கலா ஆயிக்குது, சுக்கூன் செய்யப்பட்ட நூன் நீக்குது, தன்மீ நீக்குது, சுக்கூன் செய்யப்பட்ட மீ மீக்குது, அல்லாஹுடைய லாமுட சட்டம் மீக்குது, ராட சட்டம் மீக்குது. இவ்வளோத்தையும் கேட்பேன் நான். எல்லாத்தையும் கேட்பேன். குழப்பிக்கிறது தான் கேட்பேன். அது மாறி மாறி தான் கேட்பேன். மறக்க முடியாது. சரியா ரஹ்மி? ரெடியா வரணுமா? அப்பதான் ஓத, இல்லாட்டி ஓத இல்லாது. எனக்கு அநியாயம் படிச்சு எல்லாம் அதை ஞாபகத்தை வச்சு கூட தான் நான் ஓதணும். வேற உலகத்துல இருந்து ஒன்று ஓத இல்லாது. ஓகே சார்.